விஜயகாந்த் அஞ்சலி செலுத்த சென்ற போது நடிகர் விஜய் மீது காலணி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சோமசுந்தரம். எதற்காக இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கு? இந்த வழக்குடைய இந்த புகாருடைய பின்னணி என்ன? வணக்கம் தேவப்பிரியன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில் அவரது உடலானது கோயம்பேட்டில் உள்ள அவரது தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் உட்பட திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள் பலர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிலையில் அந்த இடத்தில் பொதுமக்கள் கூடியிருந்த நிலையில் அன்று பிரபல நடிகரான விஜய் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அப்போது மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்து ஒரு காலணியானது அவர் மீது வீசப்பட்டது. இந்த சம்பவமானது அப்பகுதியில், அதாவது அந்த சமயத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் அந்த சம்பவம் நடந்து வார காலமான பின்பு தற்போது அந்த சம்பவத்தின் மீது அந்த நபர் யார் என்பது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஜய் மக்கள் இயக்கம் சார்பில், அதாவது தென் சென்னை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தற்போது கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவமானது, அதாவது பிரபல நடிகர் விஜய் மீது காலையில் வீசப்பட்ட சம்பவம் குறித்து விஜய் மக்கள் இயக்கத்தினர் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், இது தொடர்பாக சிசிடிவி ஏதாவது கைப்பற்றியிருக்காங்களா? வழக்கமாக இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. இப்ப புகார் கொடுத்திருக்காங்க. என்ன விதமான ஆதாரங்களை திரட்ட முடியும் தற்போது காவல்துறை தரப்புல? அதாவது சம்பவம் நடந்த பொழுது அந்த பகுதியில் ஏராளமான ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களை சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருந்தனர். அதாவது அந்த செய்தியை சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த காலணி வீசப்பட்ட காட்சியானது அந்த பகுதியில், அதாவது படம் அதாவது செல்போன் மற்றும் கேமராவில் படம் எடுத்துக் கொண்டிருந்தவர்கள் காட்சிகளில் பதிவாகிறது. அதன் அடிப்படையில் அதனை சேர்த்தும் இப்போது விஜய் மக்கள் இயக்கத்தினர் புகார், அதாவது அந்த காலணி வீசப்பட்ட வீடியோவுடன் சேர்த்து புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவலுக்கு நன்றி சோமசுந்தரம்.